டிரம்பின் முடிவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்த அரபு நாடுகள். இப்படி ஒரு தில்லு எங்கிருந்து வந்தது? என்ன செய்ய போகிறார் டிரம்ப்? காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற டிரம்பின் அழைப்பை அரபு அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்துள்ளனர். அனைத்து அரபு அமைச்சர்களும் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டுள்ளதாகவே தெரிகிறது. எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார், பாலஸ்தீன அதிகாரம் மற்றும் அரபு லீக் உள்ளிட்ட அரபு நாடுகள் கலந்து கொண்ட கெய்ரோ கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் உறுதியாகியிருக்கிறது. பாலஸ்தீனர்களை இடமாற்றம் செய்வதற்கான அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்மொழிவை அரபு வெளியுறவு அமைச்சர்கள் நிராகரித்தனர். ஒற்றுமை மற்றும் நீடித்த மத்திய கிழக்கு அமைதிக்கான இரு நாடுகளின் தீர்வுக்கான உறுதிப்பாட்டை கெய்ரோ கூட்டத்திற்கு பின் வலியுறுத்தியுள்ளனர். பாலஸ்தீனர்கள் தங்கள் தாயகத்திலிருந்து இடம்பெயர்வதை உறுதியாக எதிர்த்தனர். எகிப்து மற்றும் ஜோர்டான் காசா பகுதிவாசிகளுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு எதிராக அரபு நாடுகள் ஒருங்கிணைந்த வலுவான கூட்டணியாக இவர்களின் முடிவு இருப்பதையே இந்த முடிவு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு நியாயமான மற்றும் விரிவான சமாதான உடன்படிக்கையை தொடர டிரம்ப் நிர்வாகத்துடன் ஒத்துழைக்க அமைச்சர்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். அவர்களின் நிலைப்பாடு தொடர்ந்து பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனிய நில உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். டிரம்பின் முன்மொழியப்பட்ட நடவடிக்கை பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் என்றும் மோதலை பரப்பும் மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று ஒட்டுமொத்தமாக தெரிவித்தனர். காசாவை மீள கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் எதிர்காலத்தில் ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்துவதற்கான எகிப்தின் திட்டங்களையும் அவர்கள் வரவேற்றனர். மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் முக்கிய உதவி நிறுவனமான UNRWA-யின் முக்கியமான தவிர்க்க முடியாத மற்றும் ஈடு செய்ய முடியாத பங்கை உறுதிப்படுத்தினர். அரபு நாடுகள் அனைவரும் என்ன நடக்குமோ நடக்கட்டும் எதிர்கொள்கிறோம் என்ற வகையில் இவர்களின் முடிவு இப்படி இருக்கும் நிலையில் அதிபர் டிரம்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.